லவ் மேரேஜ் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு நீ பாட்டுக்கு காதலிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு நான் தான் அவனுக்கு பார்த்து கட்டி வைப்பேன். அதையும் மீறி உங்க வீம்பு காசு நினைச்சீங்க, அப்புறம் மாமன்லாம் பார்க்க மாட்டேன். யாருவா அடுத்து இன்னைக்கு காதல் திருமணம் செஞ்சுக்கிட்டீங்களே நீங்க, எங்களை மட்டும் காதல் திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிங்களே ஏங்க? ஒண்ணு நம்பி வாழுங்க, இல்ல நம்ப வச்சு வாழுங்க. ரெண்டு கட்டான வாழ்ந்தா என்னன்னு அர்த்தம்? உங்க அப்பா அம்மாவே உங்ககிட்ட சொல்லிருக்கலாம், இல்ல உங்க சொந்தக்காரங்க அம்மா அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் உங்க அப்பா அம்மா எல்லாம் லவ் பண்ணும்போது அடே அப்பா நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஸ்கூலுக்கு போகையில, நாங்கெல்லாம் அந்த காலத்துல வேலைக்கு போகையில அப்படி நீங்கள் கேள்விப்பட்டாலும் உங்க அப்பா அம்மாவே சொல்லி உங்களுக்கு காதல் விழுந்த உங்க அப்பா அம்மாவோட லவ்வோட பியூட்டிஃபுல்லான போர்ஷன் எதுன்னு நினைக்கிறீங்க? கரூர் மாரியம்மன் திருவிழா நல்ல வருஷம் ஃபெஸ்டிவலா நடக்கும் சார். முதல் சவாரியே பட்டையும் பொட்டுமா வந்து நிக்கிறானயா, என்ன தெய்வீக முகம். எல்லாருமே சொல்லுவாங்க சார், கட்டுனா சங்கர் மாமாவை தான் கட்டுவேன்னு உங்க அம்மா நின்னு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு. கட்டுனா இவளை கட்டுறது இல்லைன்னா காலம் ஆஞ்சநேய. எங்க அப்பா வந்து அப்ப ரஜினி ஃபேன், அதனால ரஜினி வந்து எப்படின்னா ட்ரெஸ் போடுவாரோ அது மாதிரியே போட்டு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேரை சொன்னா உயிரை விடுற ஆட்கள்ல இவனும் ஒருத்தர். அந்த சைடு பார்த்தா அக்கா பொண்ணு, சரி பின்னாடி திரும்பலான்னு பார்த்தா அங்க மாமா பொண்ணுன்னு எல்லாம் போட்டி போட்டு இருப்பாங்க. அத்தனை பெரிய உரி அடிச்சு கட்டுனா சங்கர் மாமாவை தான் கட்டுவேன்னு நின்னு கல்யாணம் பண்ணிக்கிச்சு அப்படின்னு. கட்டு மாமா தாலிய கட்டு, முகூர்த்த முடியறதுக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு. அப்படி என்ன பிடிப்பு உங்களுக்கு சங்கர் மாமா மேல? என்னன்னு தெரியலங்க சார், அவர் ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. காதலுக்கு காரணம் இருக்க முடியாது, காரணம் இருந்தா அது காதலா இருக்க முடியாது. ஃபர்ஸ்ட் வேணான்ட்டாங்களா, முடியாதுட்டாங்களா ஆரம்பத்துல? வேணாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க சார். காளியாத்தா கோவில்ல மண்சோறு சாப்பிட்டு வரங்கேட்டு பெத்த புள்ள என் பிள்ளைக்கு போய் இது மாதிரி ஒரு பொண்ணா? இல்ல நீங்க அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, நான் அவரை தான் கட்டுவேன், அவரை கட்டி வைக்கிறதுனா வைங்க, இல்லன்னா எனக்கு கல்யாணமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேங்க சார். நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே. நீங்கள் கேட்ட உங்கள் அப்பா அம்மாவினுடைய காதல் கதையின் சுவாரஸ்ய பக்கங்கள் போங்க பாஸ், எனக்கு வெக்கமா சொல்றேன். எங்க அம்மா அப்பா பக்கத்து வீடு தான் சார். எங்க அம்மா வந்து சம்திங் சமைச்சு கொண்டு போய் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க சார். எங்க அம்மா ஏதோ நல்ல டிவியில் ஏதோ போட்டுருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருக்காங்க போல சார். அப்போ எங்கள் அப்பாவுக்கு பிடிச்சி போய் அப்போ ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க சார். அதுக்கப்புறம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க சார். டிவி பார்க்க போன இடத்துல லவ்வா? ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. சாயந்தரம் பொண்ணு பார்க்க வராங்கன்னு காலையில எங்க பக்கத்துல டிவி பார்க்க போனாங்க சார். அப்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டாருங்க சார். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும். ஒரு வீட்டுக்கு நம்ம போறோம், டிவி பார்க்க போறோம், அங்க சிவப்பு சட்டை போட்டுட்டு ஒரு கேரக்டர் நிக்குது. சரி சாயந்தரம் தானே பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்ட்டு இவங்க வீட்டுக்கு டிவி பார்க்க போனோம். அப்பதான் என்னை லவ் பண்றேன்னு சொன்னாரு இவரு. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நடுவுல பொண்ணு பார்க்க வந்தாரு, அவர் என்ன ஆனாரு? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க